ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சோயாபீன்ஸ் குருமா எப்படி செய்வோன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்குவோம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். அது பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்துக்கலாம். அதுவும் பச்சை வாடை போகிற அளவு வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது கூட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்குவோம். நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க சோயாபீன்ஸை அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்து கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்குவோம். தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சோயாபீன்ஸ் குருமா ரெடி.